ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கன்னிவாடி கிராமத்தை சேர்ந்த மதிப்பிற்குரிய எழுத்தாளர் காசி சிவகுமார் அவர்களின் ஆதிமங்கலத்து விசேஷங்கள் என்ற நகைச்சுவை தொகுப்பிலிருந்து இன்று மோட்டார் பைக். ஆலங்கட்டி மழை பெய்வது போலவோ அமில மழை பெய்வது போலவோ முன்னறிவிப்பில்லாமல் சிலவற்றின் வருகைகளும் நடந்தேறி விடுகின்றன. ஆதிமங்கலத்தில் மோட்டார் பைக் நுழைந்தது அப்படித்தான். ஒரு ஆஜானுபாகுவான ஆசாமி அதை ஓட்டி வந்தார். எங்கிருந்து வருகிறார், எங்கே போகிறார் என எதுவும் தெரியவில்லை. தொடுவானத்தை பொத்துக்கொண்டு வெளிவந்து அதன் மறுகூரையை கிழித்து கொண்டு மறையப் போகிறவர் போல காட்சியளித்தார். ஊரே அயர்வான மந்தத்தில் இருந்த மத்தியான வேலை. தட 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 ஒரு பெரும் ஓசை. டீக்கடையில் அமர்ந்திருந்த கிட்டு எழுந்து மூச்சடித்த வண்ணம் எட்டி பார்த்தார். பைக்கின் வருகையை கண்டு சாலையோரம் பொன்னுசாமி போட்டு வைத்திருந்த வைக்கோல் படப்பினுள் ஓடிப்போய் ஒண்டினார். கிட்டுவுக்கு முன்னரே ஒரு உருவம் மூச்சிறைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தது. அது கோணை வீட்டு மாணிக்கம்தான். இருவரும் திகைப்புடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இடியுடன் கூடிய அந்த கருப்பு மின்னல் கடந்து போய்விட்டது. மாணிக்கம், இது என்னடா இது என்றார். தெரியலையே, இது ஏதோ எருமைக்கும் பன்னிக்கும் பிறந்தது மாதிரி இருக்குது. ஆனா அதுல ஒரு ஆள் உட்கார்ந்துகிட்டு அத்தனை வேகமா போறானே. இருவரும் டீ கடைக்கு வந்த பொழுது அங்குள்ளோர் இருவரையும் பரிகசித்து சிரித்தாலும் அவர்கள் முகத்திலும் திகிலும் வியப்பும் விரவி இருந்தன. பைக் ஆசாமி 2 தடவை கடந்து போன பொழுது அவர் குண்டடம் ரத்தினசாமி என்பது செய்தியாகி தெரிந்துவிட்டது. கொஞ்சம் பயம் தெளிந்திருந்தாலும் சுவரோரமோ வேலியோரமோ ஒண்டி நின்று வழிவிட்டனர். ரத்தினசாமி ஊருக்கு மேற்கால 1 நிமிடம் வண்டியை நிறுத்தி புகைத்து விட்டு மறுபடி பைக்கை ஸ்டார்ட் செய்து போவதை பார்த்துவிட்ட காத்தமுத்து தனது முடிவை டீ கடையில் தெரிவித்தார். அது ஏதோ மிருகந்தானப்பா, கம்முன்னு இருக்கு. அது மேல ஏறி உட்கார்ந்து ஒரு உத குடுக்குறான் பாரு, அதை தாங்க முடியாமத்தான் படபட படபடான்னு கிளம்பி ஓடுது. வலி தாங்க முடியாம ஓடியார அது முன்னாடி நாம நின்னோன்னு வையி, தொலைஞ்சோம். வெறி தாங்காத கழுதை என்ன செய்யும்னு யாருக்கு தெரியும்? கவனமா விலகி நிக்கணும்பா. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான், இது வெக்கோல திங்குதா இல்ல வேற எதுனாச்சினுமா தெரியணும். பக்கம் பாட்டில் உள்ள கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் ஒவ்வொன்றா பைக்குகள் வர ஆரம்பிக்க மெல்ல மெல்ல பைக் ஆதிமங்கலத்தில் பரிச்சயமாகி வந்தது. அது ஒரு தானியங்கிதான் என்பது உறுதியாக்கப்பட்ட பொழுது காத்தமுத்து அனைவரையும் முந்திக் கொண்டு அதற்கு டக்கு மோட்டார் என்ற பெயர் வைத்தார். ஊர்க்காரர்கள் பைக்கை தொட்டறிய வழிவகை செய்தவர் மூலனூர்காரரான கதிர்வேல்தான். அடிக்கடி ஆதிமங்கலம் வருவார். முருகன் டீ கடையில் ஸ்டாண்டை போட்டு பைக்கை நிறுத்தியதும், இந்த வண்டியை வச்சு சமாளிக்கிறது மொனையான வேலையப்பா என்று சடைத்து கொண்டு பெஞ்சில் உட்காருவார். ஆனால் அப்படி அழுத்து கொள்வதன் பின்னணியில் 350 கியூபிக் கெப்பாசிட்டிவ் கர்வம் வழிந்து கொண்டிருப்பதை விவரமானவர்கள் உணர முடியும். தேநீர் உள்ளே இறங்கும் பொழுது பைக்கும் தானும் சம்பந்தப்பட்ட கதைகளை எடுத்து விடுவார். தட்சிணாமூர்த்தி எஸ்ஏயே நான் பைக்கில் ஜெயிச்சேன். முத்தூர்ல ஒரு பொண்ணுகிட்ட சங்கிலியை புடுங்கிக்கிட்டு ஒருத்தன் ஓடுறான். வாய்க்கால் வரப்பெல்லாம் வண்டியிலே துரத்திட்டு போய் பிடிச்சேன்ல என்பது போல 1 மண்டல காலம் காற்றில் அலைகிற மாதிரி செய்திகளை சொல்லுவார். அவரது கூற்றுகளுக்கு மறுப்பும் கிடையாது, சாட்சிகளும் கிடையாது. கதிர்வேல் ஒரு தடவை வண்டியை நிறுத்தியிருந்த பொழுது காத்தமுத்துவின் 7 வயது மகன் செந்தில்வேல் ஆசையாக ஹாரனை அழுத்தி பார்த்தான். அது வீண் என்று தொடர்ந்து அலறியது. அவன் அதிர்ச்சியாகி அங்கேயே நின்று அழ ஆரம்பித்தான். கதிர்வேல் பைக் அருகில் வந்து பல ரக முயற்சிகள் செய்து ஹாரனை நிறுத்தினார். அந்த புள்ளியில்தான் அவரது மெக்கானிக் வாழ்க்கை தொடங்கிவிட்டது. மூலனூரில் முதல் 2 வீலர் மெக்கானிக் அவர்தான் என்றாகி போய் தொழிலிலும் முன்னேறினார். கதிர்வேலின் பைக்குக்கு முன்னால் பெரிய வீட்டு குதிரை வண்டி மவுசு எழுந்து கொண்டிருந்தது. கதிர்வேலின் பைக் காரணமாக பெரிய வீட்டுக்காரரின் 24 வயது மகன் சந்துரு என்ற சந்திரசேகரன் வீட்டை விட்டு ஓடி போக வேண்டி வந்தது. ஆசை விதித்த விதிதான். சந்துரு பைக் வாங்கி தர சொல்லி கேட்டு தந்தையார் மறுக்கவும் ஊரை விட்டு கோபித்து கொண்டு போனான். போனவன் குள்ளக்காளிப்பாளையத்தில் உள்ள அத்தையின் வீட்டிற்கு சென்றான். அத்தையும் அவனுக்காக பைக்கை விலை பேச உடன்பிறப்பிடம் தூண்டினாள். தங்கை சொன்னதற்காக கோரிக்கை ஏற்றுக்கொண்ட பெரிய வீடு ஒரு நிபந்தனை விதித்தார்.
வாங்கி தரதை பத்தி ஒண்ணுமில்லம்மா. வாங்கி சும்மா வச்சுக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது பாரு. அவனை கரூர் பழனிவேலு கிட்ட அனுப்புறேன். அவன்கிட்ட பைக் இருக்குல்ல, அவன் ஓட்டி பழகட்டும், உடனே வாங்கி தரேன். கரூர் சென்ற 1 வாரம் கழித்து மண்டையை தவிர மற்ற பக்கமெல்லாம் சிராய்ப்பு வாங்கி கொண்டு ஊர் திரும்பினான் சந்துரு. அவனால் பைக் ஓட்ட கற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஊரில் அவன் உழவ விட்ட பைக் ஆசை வீண் போகவில்லை. ஊருக்குள் சிலர் பைக் வாங்குவதை தங்கள் வாழ்க்கை லட்சியமாக்கி கொண்டு திரிந்தனர். கோயம்புத்தூரில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த உலகநாதன் படிப்பு முடிந்து ஊருக்கு திரும்பியதே பைக்கில்தான். பரீட்சைக்கு பணம் கட்டணும் என்று சொல்லியே பைக் வாங்க காசை மிச்சப்படுத்தி இருந்தான் உலகநாதன். பெயருக்கு முன்னாலும் பின்னாலும் 2 ஆங்கில எழுத்துக்கள் வருவது மாதிரி கையெழுத்து போட ஆரம்பித்தான். ஏஎம் உலகநாதன் BA. பைக்கில் தனக்கு பின்னால் 2 ஆட்கள் எப்பவும் அமரும்படி ஏற்பாடு செய்து கொண்டான். அது அவனது முயற்சிகள் இன்றியே எளிதாக அமைந்துவிட்டது. சேவல் கட்டுக்கள், கபடி போட்டிகள், கரகாட்டங்கள் என பல இடங்களுக்கும் வண்டி சென்று வந்தாலும் அவனது கல்யாணம் வரை அது பெண் வாசனை நுகரவில்லை என்பது தனி நற்செய்தி. கல்லுக்கட்டில் வயசாளிகள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஏதோ ஒரு வெளியூர் பைக் கடந்து போனது. உடனே ஆலப்பாளையத்து ஐயன் ஆரம்பித்து விட்டார். நானெல்லாம் அந்த காலத்திலே இதையெல்லாம் ஓட்டி பார்த்துட்டேன். ஒரு வெள்ளைக்காரன் இதை எங்க ஊருக்கு கொண்டு வந்திருந்தான். அவன் இல்லாத நேரம் எடுத்து முறுக்கணையும் பாரு. சர்ன்னு கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள சால்ராப்பட்டி போயிட்டு வந்துட்டேன். ஊருக்குள்ள வர்றப்ப உழுதுகிட்டானுப்பா. இத பாரு, அப்ப ஆனதே இந்த தழும்பு என்று வலது கால் குதிரை சதையருகே தடவி காட்டினார். அனைத்து கிழவர்களும் மறுபேச்சு பேசாமல் அவரது கூற்றை ஒப்புக்கொண்டார்கள். மஞ்சள் காமாலைக்காக வைத்த சூடு அவரது 2 கால்களிலும் பிறை வடிவ தழும்பாக இருக்கும். ஆனால் ஆலப்பாளையத்து ஐயனின் தொல்லை என்னவென்றால், இந்த சாகச கதையை கூறும் பொழுது ஒரு தடவை வலது காலையும் அடுத்த தடவை இடது காலையும் மாற்றி மாற்றி காட்டுவதுதான். கொஞ்ச நேரத்தில் வாயில் சிகரெட் வைத்த உலகநாதனின் பைக் அந்த பக்கம் இடத்தை கடந்து போனது. முத்துசுவாமியிடம் ஒரு பெருசு வாரிசு போரா போல இருக்குதே என்று புன்னகையோடு சொல்லி முடிக்கவும் முத்துச்சாமி பதிலளித்தார். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, மேலையும் கீழையும் புகையா போகுது. அதை தொடர்ந்து அந்த இடத்தை கடந்தது டொடக் 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 என்ற சந்துருவின் குதிரை வண்டி. ஒரு பொருளை உத்தேசித்து முதன்முறையாக சிந்திக்கிறவர்களுக்கும் அது சித்திக்காமலும் போகக்கூடும் என அந்த குதிரை குழம்புகள் சொல்லிக் கொண்டிருந்தன.